ஹாய் நண்பா, வெல்கம் டு எஸ்ஆர்பி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். முதல் தடவை யாராவது பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஆலில் போட்டுங்க ப்ரோ, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், இல்லை கிடைக்காது. ஸோ பாருங்கள், இன்றைக்கான ரிசல்ட் பார்க்கலாம் வாங்க. நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1-7-3ங்க. 1-7-3ங்க. நம்ம பாருங்கள், போஸ்ட்டில் நான் காலையில் போஸ்ட்டில் வச்சேன். போஸ்ட்டில் இந்த 17க்கு 67 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 13-13 சூப்பராக ஏசியில் வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 73க்கு நம்ம இன்றைக்கி வீடியோவில் கொடுத்துட்டோம். நேற்று 78 கொடுத்துருந்தோம், பவரில் வந்துருச்சு. அதனால் நான் போஸ்ட்டில் வைக்கல அந்த 78, அது பதில் 87 வச்சுருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், எல்லாமே இது பேஸ் பண்ணி தான் நம்ம கேம் கொடுத்தோம். காலையில் போஸ்ட்டில் நமக்கு கிடச்சது 2 லைன் தான் பாருங்கள். 6, 7, 8 அப்புறம் 1, 2, 3 நண்பா. இதே கேம் தான், இந்த 173 கேம் தான் நமக்கு கிடைச்சது. பட் இதே நம்ம 2 டிஜிட்டில் நான் கொடுத்தேன் போஸ்ட்டில் காலையில். பாருங்கள், எல்லாமே அதான் கொடுத்துருப்பேன் நான். ஸோ நமக்கு பவரில் வந்துருச்சு. 2 நம்பர் நமக்கு பவரில் வந்துச்சு. இந்த 6ம் இந்த 8ம் பவரில் வந்துருச்சு. இல்லைன்னா நம்ம சூப்பராக நம்ம எல்லாமே வின் பண்ணியிருக்கலாம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டில் 7 சூப்பராக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சி போர்டில் நம்ம 8 கொடுத்துட்டோம். சி போர்டில் ஒரு 8 எதிர்பார்த்தோம், ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் பவரில் வந்துருச்சு 3. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் பாருங்கள் 78, ஸோ பவரில் வந்துருச்சு. நம்ம பாருங்கள் நண்பா, இனிமேல் நமக்கு ஒரு சூப்பரான வெற்றி நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல வெற்றி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இனிமேல். ஸோ பாருங்கள், நம்ம இந்த லைன் எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி அடிச்சிட்டாங்க பாருங்கள். இந்த 3, 2, 2 எடுத்துட்டோம். பட் அவன் 2 ஸ்டெப்பு கீழே இறக்கி பாருங்கள், இந்த 2, இந்த 8, 6 இது எடுத்துட்டான் நண்பா. ஸோ 2, 8, 6 அதுக்கு பவரு 7, 3, 1. ஸோ அப்படியே பவரில் வச்சு அடிச்சிட்டான். நம்ம கரெக்டாக அந்த லைனை கெஸ் பண்ணிட்டுருக்கோம். வர்டிக்கல் லைனை நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டாக 3 கம்ப்ளீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி 3வது லைன் இங்கே அடித்தான். பட் நம்ம மேலே பிடிச்சிட்டோம், கீழே இறக்கி அடிச்சிட்டான் நண்பா. அதான் நம்ம ஜஸ்ட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். சரி நண்பா, இன்றைக்கி நாளைக்கு அந்த தவறை பண்ண மாட்டோம்னு நினைக்கிறோம். அந்த தவறை திருத்திக்கிட்டோம். ஸோ வாங்க நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு நம்ம எது கிடைக்குதுன்னா பாருங்கள், இந்த 2, இந்த 5, இந்த 1 ஸோ கிடைக்கிது நண்பா நாளைக்கான கெஸ்ஸிங்கு. அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேயே பாருங்கள். ஸோ 2, 3, 9 இதுவும் கிடைக்கிது. இந்த 2 லைன் கிடைக்கிது நண்பா. நம்மளுக்கு இந்த 2 லைன் கிடைக்கிது. நம்ம அதை பேஸ் பண்ணி பாருங்கள் எப்படி கொடுக்க போகிறோம் பாருங்கள். ஸோ ஏபிசி பார்த்தோன்னா அது ஏன் அந்த மாதிரி நம்ம கிடைச்சிருக்குன்னா பாருங்கள் நண்பா. ஃபஸ்ட்டு இங்கே 3 லைன் அடித்ததுமே அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நேரம் மேலேக்கு போவோம் நண்பா. மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 4, 8, 10, 14 ரிசல்ட் நண்பா. 14 நாள் ரிசல்ட்டு. 14 இல்லை 15, இந்த 14 நாள்லேருந்து மேலே போயிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரும் நண்பா. இதை நம்ம கண்டினியூவாக பார்த்துட்ருக்கேன் நான். அதனால சொல்கிறேன். ஸோ நீங்களே கண்டினியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், கேம் புரிஞ்சிடும் நண்பா. அதனால் நான் கெஸ்ஸிங் கிளியராக நான் காமிச்சிட்ருக்கேன். ஒரு 2 வாரம் 14 நாள் கரெக்டாக 2 வீக்ஸ் நண்பா. 2 வீக்ஸ் நம்ம ரிசல்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருவான், லாஸ்ட் வரையும் கொண்டு வருவான். கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த லாஸ்ட் வரையும் தான் இந்த 4 ரிசல்ட் புது ரிசல்ட் விட்டுருவான் நண்பா. நம்ம இன்றைக்கி ரிசல்ட்லேருந்து 4வது ரிசல்ட்டில் விட்டுருவான். இந்த 4 ரிசல்ட் விட்டுட்டு இதான் நண்பா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இது ஒரு 5, 10 நாள் ரிசல்ட்டு. ஸோ லாஸ்ட் வரையும் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பான். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கிது லைனில் பாருங்கள். ஸோ நம்ம ஏபிசி என்ன கொடுக்க பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏபிசி பார்த்தீங்கன்னா 7, 4, 3 லைனு 2, 6, 5, 2, 6, 5. ஸோ இது நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. நம்ம பார்க்குறது இந்த லைன் மட்டும் பார்க்கல நண்பா, இன்னொரு லைனும் நம்ம பார்க்குறோம். அதிலும் இதில் 2 மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டுமா நாங்கள் எடுப்போம் நண்பா. அதுவும் அந்த லைனும் நான் சொல்கிறேன். ஸோ
ஸோ நம்ம சும்மா இது எடுத்துகிறது கிடையாது. ஆக்சுவலாக அதுவும் நம்ம பார்ப்போம். அது பார்த்துட்டு இதுக்கும் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம எடுக்கிறோம் லைனு. ஸோ ஏபிசி பார்த்தீங்கன்னா 7 4 3 2 6 5. ஸோ ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 4 9 சூப்பராக இருக்குது நண்பா. 4 9 ரெண்டுத்தில் ஏதோ ஒரு நம்பர் வரணும். நமக்கு சி போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் சி போர்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, சி போர்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்னோடய கணிப்பு மட்டும் தான் நண்பா. உங்களுக்கு ஏ போர்டில் பி போர்டில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. எனக்கு வந்து சி போர்டில் வருது 4 9. ஸோ நான் ஆல் போர்டில் கொடுக்குறேன். அதே மாதிரி பிஎன்சியில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் இல்லைங்க சி போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு 6ஆம் நம்பர் கிடைக்கிறது. சி போர்டில் ஒரு 9ஆம் நம்பர் கிடைக்குது நண்பா. 6 9 ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் பி போர்டில் 6க்கு பவர் 1 கூட எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு பவரை எடுத்துக்கலாம். எனக்கு 6 9 ஸ்ட்ராங்காக கிடைக்குது பிஎன்சியில். ஓகே நண்பா. ஏபிஎஸ்சிபிசி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏபிஎஸ்சிபிசி நம்ம இனிமேல் போஸ்ட் வந்து கொடுக்க மாட்டோம்னு நினைக்கிறோம். நம்ம ஏமா போஸ்ட்டில் கொடுக்குற நம்பர் வந்து நம்ம வீடியோவிலே கொடுத்துட்றோம். ஸோ அதனால் நம்ம வந்து போஸ்ட்டு போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏபிஎஸ்சிபிசி பார்த்தீங்கன்னா பாருங்கள், 29 90 16 16 69 69 74 74 இதே மாதிரி 45 ஒரு 6 நம்பர் இருக்குது நண்பா. இது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. ரொம்ப ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா இந்த 16 நண்பா. 16 கிடைக்குது. இந்த 16 நமக்கு எனக்கு வந்து ஏபியில் கிடைக்குது. உங்களுக்கு பிசியில் கிடைச்சா எடுத்துங்க. பிசியில் வந்துட்டு வர்ற வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிசியில் நமக்கு 9 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்று ஏபியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஏசியில் ட்ரை பண்ணலாம். எனக்கு 16 ஸ்ட்ராங்காக கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த 74 45 நண்பா. இந்த 3 நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக கிடைக்குது. 16 74 45 ஸ்ட்ராங்காக கிடைக்குது நமக்கு. ஏன்னா சி போர்டில் வந்துட்டு 9 இல்லை 4 கிடைக்குது. நீங்கள் 29 கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த 3 நம்பர் கிடைக்குது ஸ்ட்ராங்காக. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. அதே மாதிரி 3 டிஜிட் பார்க்கலாம். ஏபிசி 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 169 7 4 7 4 5 745 அதே மாதிரி 290 290 416 நண்பா. 416 நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 169 416 இது ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. இந்த 169 416 எனக்கு ஸ்ட்ராங் கிடைக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸில் வந்தால் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே நண்பா, இன்றைக்கான கெஸ்ஸிங் இவ்வளோ தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக் போடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி.